அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பொலிவியாவில் தீவிரமடையும் போராட்டங்கள், நெருக்கடி நிலை அறிவிப்புக்கு எதிர்பார்ப்பு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து பொலிவியாவில் வன்முறை போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இதில் 17 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்து நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அபிஷேக் ராஜா அலங்காரம் வத்திக்கான். இந்த ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து பொலிவியாவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த கொண்டுவரப்பட்ட சிக்கன மற்றும் அதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக வன்முறை நிறைந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. தடியடி நடத்தி கலவரத்தை கட்டுப்படுத்தும் காவல்துறையினர் மீது வெடிபொருள்களும் வீசப்பட்டுள்ளன. இந்த கலவரத்தில் 17 பேர் உயிரிழந்தும் பலர் காயமடைந்தும் உள்ளனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுரங்கத் தொழிலாளர்கள், விவசாயிகள், கனரக வாகன ஓட்டுநர்கள், பழங்குடியின குழுக்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் ரத்து செய்யப்பட்ட எரிபொருள் மானியங்களை உடனடியாக மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைநகர் லாபாஸ் முற்றுகைகளால் முடங்கியுள்ள சூழலில் கடந்த அக்டோபரில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 மாதம் கழித்து தனது நிர்வாகத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகால சோசலிசத்தை நோக்கிய இயக்கம் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் சோஷலிசம் என்ற கட்சியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவந்த அதிபர் பாஸ் தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவற்றை நீக்குவதே தனது நோக்கம் என்றும் பொலிவியர்களின் உரிமைகளை பறிப்பது அல்ல என்றும் வலியுறுத்தியுள்ளார். நெருக்கடி நிலையை அமல்படுத்தும் அரசின் முடிவுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைக்குமா என்பது அடுத்த கட்ட முக்கிய சவாலாக கருதப்படுகிறது. ஒப்புதல் வழங்கப்பட்டால் அந்த நிலை 90 நாட்கள் வரை தொடரக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவு கிடைத்துள்ள நிலையில், மறுபுறம் உள்நாட்டு போராட்டக்காரர்களின் கடும் எதிர்ப்பும் அமெரிக்காவின் அரசியல் கொள்கைகளை தொடர்ந்து விமர்சித்து வந்த முன்னாள் அதிபர் ஈவோ மோரேலஸின் எதிர்ப்பும் அதிபர் பாசுக்கு சவாலாக உருவெடுத்துள்ளன. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Wish you all the best.